பல ஆட்கள் முயற்சிக்கிறார். அவர் பாரதி இன்னார்தான் செய்யலாம் என்பதை தேர்ந்தெடுத்து நமது முரளியாளர்களை வைத்தார். அவர்களும் நாங்களும் முதலில் கோட்டாட்சியாளர்களுடன் மிகவும் மக்களுடன் போராடி ஒரு இடத்தை தேர்வு செய்தார். பெருமாள் அப்போ நாங்கள் நினைப்போம் அந்த இதில் திருப்பி பட்டம் போட்டு இங்கேருந்து வச்சா நெடுக வந்து பார்வைப்படும் என்று அதை தேர்வு பண்ணி சுற்றி பெயர் எழுதி ஆழ்ந்த சொல்றோம். அதுக்கப்புறம் அது திருப்பி அறிஞர் போட்டின்னு பக்கத்தில் ஐயா 2-3 இடங்கள் எல்லாம் போய் பார்க்கணும். அவர்கள் ஏதோ மிகப்பெரிய எங்கிருந்து பணம் இருந்து அதிகமான விலையை இழந்து சொன்னார். ஏன் சொல்லுகிறேன் என்றால் நாங்கள் செலவுக்கு என்று சொல்றோம். நேர எச்சரிக்கை போட்டுமை பார்க்க இருக்கிற அதுக்கு என்ன செய்யலாம்? ஆக பாரதி தீர்க்கதரிசி அல்லவா, நான் என்னை பார்ப்பதற்கு உலகத்தில் உள்ளவருக்கு என்னை பார்க்க வர வேண்டும். அவர் பார்க்கல, அவரு போய் யாரும் பார்க்க வேண்டாம். அவரை பார்ப்பதற்கு எந்த முயற்சியும் அநேகமாக ஐயாவுடைய ஒரு தீர்க்கத்தில் ஜனாதிபதியோ பிரதமரோ கூட இந்த செல்லம்மா அதனால என்னை தேடிதான் அவர் நான் தெரிவிக்கமா தீர்க்கத்தோடு அமைத்திருக்கிறார்கள். இரண்டாவது பாரதி ஒரு சீட்டுக்கவி எழுதுனா கைவர மகாராஜா அது உண்மை. பொன்னாடை வேண்டும், பொற்குடி வேண்டும், ஜதி பல்லக்கு வேண்டும் எழுதி எவ்வளவு சொன்னான். ஆக இன்று இந்த நாளாக அவர் ஜதி பல்லக்கு அவர் கழித்து அவர்களுடைய பொன்னாடையையும் அவர்களுடைய பொற்குடியையும் பொற்பணத்தையும் வைத்து வணங்கினார்கள். பாரதியின் கிடைத்திருக்கும் போது கஷ்டமான சூழ்நிலை இருக்கும்போது அவர் சொல்லுவாராம் பிள்ளைகளிடம், என்னுடைய ஒவ்வொரு கவிதையுடைய அச்சரமும் எச்சத்தை சேர்ந்து நீ பயப்படாதே. அதே மாதிரி அந்த பொற்குடி இன்று பேரனுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. அதெல்லாம் மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அந்த பணம் கேட்டுத்தானே கொண்டு கொடுத்தாங்கன்னு கேட்கறது. இன்னும் கடைசியாக ஒரு பாரதியாருடைய பாடல்களுடைய ஒரு வரி உண்டு. தெய்வம் இல்லை என்று சொல்வார்கள், உள்ளத்தின் மாயை. அந்த மாயை தெய்வம் வந்து உள்ளிருந்து அந்த மாயை விளக்கும். சீக்கிரம் அந்த காலம் வரும் என்று சொன்னார். இன்று 3500-4000 கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தால் செய்ய போவதாக அரசு அறிவித்திருக்கிறது. இது பாரதியுடைய தீர்க்கதரிசி. பாரதியுடைய அமிர்த குதிரைகளை இசையோடு நாம் கேட்போம். இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.